என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் படத்துடைய படப்பிடிப்பு நேற்று தொடங்குச்சு. உட்லண்ட்ஸ் திரையரங்கம் பின்பக்கமாக அந்த படப்பிடிப்பு தொடங்கி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவருடைய அடுத்த படம் பற்றிய தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 173வது படம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் ஆக்சுவலாக ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்காக அவர் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குகிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருந்தது. அதில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னென்னா, மாரி செல்வராஜ் அந்த படத்தை இயக்க வாய்ப்பில்லை என்றும், ஏன்னா அவர் கொடுத்த கதையை ரஜினிகாந்த் அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும், வேறு அதாவது உலகளாவிய அல்லது இந்திய அளவில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் ஒரு தகவல் வந்தது. அதனால் இப்போதைக்கு ரெட் ஜெயண்ட்டுக்கு மாரி செல்வராஜ் படம் பண்ணுறது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள், அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்தது. இப்போ அதற்கு ஒரு தகவல் வருது. அது என்னென்னா, சூப்பர் ஸ்டாருடைய 173வது படத்தை தயாரிக்க போகிற நிறுவனம் ரெட் ஜெயண்ட் அல்ல, வேல்ஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் வேல்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு படம் நடித்து தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த படத்துக்கான சரியான இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு படம், அதற்கும் யார் இயக்குனர் அப்படிங்கிறது முடிவாகாமல் இருந்தது. இப்போது அண்மைய செய்தி என்னென்னா, வேல்ஸ் நிறுவனத்துக்கு தான் அவர் 173வது படம் செய்ய போவதாகவும், அந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு தகவல் வந்துட்டு. இதில் கார்த்திக் சுப்புராஜ் பற்றி சொல்லணும்னா, அவர் ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களை வைத்து சன் பிக்சர்ஸுக்காக பேட்டை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் ரசிகர்களால் எப்படி கொண்டாடப்பட்டது அப்படின்னு நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஏன்னா, ஒரு ரஜினி ரசிகனாக இருந்து ரஜினியை தான் எந்தெந்த மாதிரியான வேடங்களில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ, எந்த மாதிரி கெட்டப்பில் அவரை வச்சு படம் பண்ணணும்னு நினச்சாரோ, அந்த மாதிரியெல்லாம் அந்த படத்தில் பண்ணியிருந்தார். ஆனால் அது ஒரு முழுமையான ஒரு திருப்தியுள்ள ஒரு படமா அப்படின்னு பார்த்தா, கதைப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கிரிப்ட் படி பார்த்தா அது கொஞ்சம் வீக்கான படம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு ரசிகனாக, ரஜினி ரசிகனாக இருந்து பார்த்தா அது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய படம். ஏன்னா ரஜினியை மட்டும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி ரஜினியை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். அவ்வளோ இளமை துள்ளலாக இருக்கும். குறிப்பாக அந்த இளமை திரும்புதே பாடலெல்லாம் ரஜினியோட லுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அண்மை காலத்தில் அந்த மாதிரி அவரை காட்டிய இயக்குனர்கள்ன்றது ரொம்ப 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 கம்மி. அவருக்கு போட்டியாக வேணால் முருகதாஸை சொல்லலாம். மற்றபடி கார்த்திக் சுப்புராஜ் தான் இந்த ஒரு 10 ஆண்டு கால ரஜினி படங்களை எடுத்து பார்த்தா அவரை மிக அழகாக காட்டியிருப்பார் அந்த படத்தில். அதே போல் மற்ற பாடல்களிலும் கூட, உள்ளாலா பாட்டாக இருக்கட்டும் அல்லது அந்த பேட்டை பராக் பாட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா ரஜினியை அவருடைய ரசிகர்கள் காலத்துக்கும் கொண்டாட அளவுக்கு அந்த படத்தை அவர் உருவாக்கியிருந்தார். ஆனால் கிளைமேக்ஸு, அந்த ஸ்கிரிப்டோட போக்கு, இதெல்லாம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வீக்காக தான் தெரியும். அந்த குறைகளை எல்லாம் சரி பண்ணுற மாதிரி கார்த்திக் சுப்புராஜ் இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணார். இதை அதை எப்போன்னா அவர் என்னிடம் கூட அதை சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை ரஜினி கிட்ட அவர் அப்பயே கொடுத்துட்டார். பேட்ட டைம்லேயே ரஜினிக்கு அந்த ஸ்கிரிப்ட் தெரியும். ஒரு கதையும் கூட கார்த்திக் சுப்புராஜ் உருவாக்கியிருக்கார் ரஜினிக்காக. அதனால் கார்த்திக் சுப்புராஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஸ்கிரிப்டுக்கு பஞ்சம் இல்லை. ஏற்கனவே அவர் கையில் வச்சுருக்கார். அந்த கதைகளை ரஜினிக்கும் தெரியும். ரஜினியும் கூட அதில் அவருக்கு உடன்பாடு தான். இந்த கதைகள் ஓகே, ஒரு நேரம் வரும்போது பண்ணலான்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா ஏற்கனவே அவர் கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தார். பேட்டை சமயத்திலே பேட்டை ரிலீஸ் ஆகி அது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற போது, நான் மீண்டும் ஒரு முறை இணையெல்லாம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இன்னொரு வாய்ப்பு தர வெயிட் பண்ணுன்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை இயக்குகிற அந்த இயக்குனர் பட்டியலில் இருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போது ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு படம் இருக்குது, வேல்ஸுக்கு ஒரு படம் இருக்குது. இந்த இரண்டுக்கும் இயக்குனர்கள் யார் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் யூகங்கள் வகித்து பார்க்கும்போது ரெட் ஜெயண்ட்டுக்கான இயக்குனர் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொன்னாங்க. பட் அது இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகள் இருக்குது.
அதனால் அங்கே இயக்குனர் யாருன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பக்கம் வேல்ஸ் நிறுவனத்துக்காக ரஜினி நடிக்கிற படத்துக்கு கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவர் தான் இயக்குனர் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னும் சில தினங்களில் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கூலி படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பிக்க போகுது. அதே போல் அந்த படத்துக்கான ப்ரமோஷனல் ஒர்க்கை வந்து கூடவே சைமல்டேனியஸாக தொடங்க போகிறாங்க. அதில் ஒரு பார்ட்டாக வந்து படத்தினுடைய டீசர் வந்து நாளை மறுநாளோ அல்லது இன்னும் சில தினங்களிலோ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூலிக்கு. அந்த பக்கம் வந்து முழு வீச்சில் இப்போ ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 தினங்களுக்கு முன்பு படப்பிடிப்பு ஆரம்பிச்சது. இப்போ முழு வேகத்தில் சென்னையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற ஷெட்யூல் என்னங்கிறதெல்லாம் வந்து அது விரைவில் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் பற்றிய செய்திகள் எதுவும் இன்னும் வரல. ஏன்னா அதை வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே இதில் யாரெல்லாம் பொறுப்பேற்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யோகத்தை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே இந்த படத்தில் நடித்த ஜாக்கி ஷரப், மோகன்லால் அண்டு சிவராஜ்குமார், இன்னும் கூடுதலாக வந்து பாலகிருஷ்ணா, இப்படி வந்து இந்த 4 பெரிய ஜாம்பவான்கள் அந்த படத்தில் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துருச்சு. அதில் இந்த 3 பேரை வந்து ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் உறுதிப்படுத்திட்டாங்க. விநாயகன் இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதில் விநாயகன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, விநாயகன் முதல் பாகத்தில் கொல்லப்படுறார். இந்த படம் அதற்கப்புறமா நடக்கிற நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விநாயகன் இறக்கும்போதே சொல்கிறது என்னென்னா, நீ என்னை தொட்டுட்ட ஜெயிலர், என்னை முடிச்சுட்டா அதோட வந்து முடியாது இந்த கதை. இதுக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, பெரிய நெட்வொர்க்கு, எங்கெந்தெல்லாமோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடை கொடுத்துட்டு தான் அந்த கேரக்டர் வந்து அதில் போகும். அப்படி பார்க்கும்போது இந்த படம் 2ஆம் பாகம்ங்கிறது அப்படியே தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணால் அதில் விநாயகன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கூடுதலாக இன்னும் சில பாத்திரங்கள் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2ஆம் பாகம். ஒருவேளை இவங்க முதல்ல சொன்னது என்னென்னா, ஜெயிலர் படத்தினுடைய முதல் பாகம் வந்தது இல்லையா, அதுக்கு முந்தின அந்த ப்ரீக்வல்னு சொல்கிறாங்களே, ஏன் இந்த நிலை, அவர் இதுக்கு முன்னே ஜெயிலராக இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது, எப்படி அந்த கேரக்டர்கள், அதாவது ஜாக்கி ஷெராஃப், மோகன்லால் மற்றும் சிவராஜ்குமார், இவங்கெல்லாம் எப்படி திருந்தி சரண்டர் ஆகிறாங்க இவர்கிட்ட, ஏன் இவருக்காக என்ன வேணால் செய்ய தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் இருக்குல்ல, அதற்கான விடையாக வந்து அந்த ஜெயிலரோட அடுத்த பாகம் இருக்கும் அப்படின்னு நெரிசரியாக ஒரு இதில் சொல்லியிருந்தார். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து விநாயகன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கதை 2 பக்கமும் வரும். 2 பக்கமுமே வந்து சரியான லிங்கோடையே இருக்குது. 2ஆம் பாகத்துக்கான லிங்க்கு 2 பக்கமும் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த கதை எப்படி இந்த கதையை அவர் ஸ்கிரிப்டை முடிவு பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து இந்த படத்துக்கான அந்த கேரக்டர்கள், அதற்கான பெரிய நடிகர்கள் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க சன் பிக்சர்ஸ். விரைவிலேயே படத்தினுடைய குழு யாரெல்லாம் நடிக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்காங்கன்றதை பற்றிய தகவல்கள் வந்து விரைவில் வெளிவர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூலிக்கான ப்ரொமோ தொடங்குவதற்கு முன்பு இதையெல்லாம் வந்து அவங்க வெளியிட்டு விடுவார்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கணிப்பு.